மேலும் குறிப்பாக இந்த சபையில் அலிங்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமீன். இந்த சிறப்பான சபையில் வீட்டிற்கும் உங்களுக்கு, இந்த உஸ்தாத்மார்களுக்கு, நமது பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு அனைவருக்கும் என் இதயம் கணித்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது மார்க்கம் 3 படித்தரங்களை கொண்டது. அவை இஸ்லாம், ஈமான், இஹ்சான். ما هو الإسلام؟ الاستسلام لله بالتوحيد والانقياد له بالطاعة والبراءة من الشرك وأهله. இஸ்லாம் என்றால் என்ன? தௌஹீதை கொண்டு அல்லாஹ்விடம் சரணடைவது, கீழ்ப்படிதலை கொண்டு அவனுக்கு கட்டுப்படுவது, மேலும் இணையை விட்டும் அதனுடைய மக்களை விட்டும் விலகி இருப்பதாகும். ما هو الإيمان؟ الاعتقاد بالقلب والقول باللسان والعمل بالجوارح. ஈமான் என்றால் என்ன? உள்ளத்தினால் நம்பிக்கை கொள்வது, நாவினால் மொழிவது மற்றும் உடல் உறுப்புகளால் அமல் செய்வதாகும். இஹ்சான் என்றால் என்ன? நீர் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்ற அவனை வணங்குவதாகும். நீர் அவனை பார்க்கவில்லை என்றாலும் நிச்சயமாக அவன் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறான். இஸ்லாம் 5 தூண்களை கொண்டிருக்கிறது. அவை கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். ஈமான் 6 தூண்களை கொண்டிருக்கிறது. அவை அல்லாஹ்வை நம்புவது, மாணவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமையை நம்புவது, விதியை நம்புவது. இஹ்சான் என்றால் வணக்கத்தில் அல்லாஹ்வை நேரில் பார்ப்பதை போன்ற அவனை வணங்குவதாகும். செயல்களில் அனைத்து செயல்களையும் முழுமையாகவும் அழகாகவும் செய்வது. பொருள் நன்மை அல்லது அழகு என்றும் இதை பொருள் கொள்ளலாம். இஸ்லாம் வெளிப்பாடையான செயல்கள் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாகும். ஈமான் அந்தரங்க செயல்கள் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாகும். இஹ்சான் வெளிப்படையான மறைவான அனைத்து செயல்களையும் முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாகும். இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கிடையே இருந்தபோது ஒருவர் வந்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக கருதாத நிலையில் அவனுக்கு வணங்குவதாக தொழுவது, நோன்பு வைப்பது, கடமையாக்கப்பட்ட ஸகாத்தை நீர் வழங்குவது, ஹஜ் செய்வது என்றார்கள். ஈமான் என்றால் என்ன என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் என்றால் அல்லாஹ்வையும் அவனுடைய மாணவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய நபிமார்களையும் அவனுடைய சந்திப்பையும் விதியையும் நம்புவது என கூறினார்கள். அடுத்து எனக்கு இஹ்சானை பற்றி சொல்லுங்கள் என மனிதர் கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஹ்சான் என்றால் அல்லாஹ் உன்னை நேரில் பார்ப்பதை போன்று அவனை வணங்குவதாகும். நீர் அவனை பார்க்கவில்லை என்றாலும் நிச்சயமாக அவனை பார்த்து கொண்டே இருக்கிறான். எனக்கு மறுமையை பற்றி சொல்லுங்கள் என மனிதர் கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதை பற்றி கேட்கப்பட்டவர் நான். அதை பற்றி கேட்கிற உம்மை விட மிக்க அறிந்தவன் அல்ல. வேண்டுமானால் அதன் சில அடையாளங்களை பற்றி உமக்கு சொல்கிறேன். ஓர் அடிமை பெண் தனது எஜமானாக போகிறவளை ஈன்றெடுப்பாள். மேலும் கருப்பு நிற ஒட்டங்கள் மேய்ந்து கொண்டிருந்த மக்கள் உயர்ந்த கட்டிடங்களை கட்டி தமக்குள் பெருமை அடித்துக் கொள்வார்கள். 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதி காட்டினார்கள். மறுமை நாளை பற்றி ஞானம் நிச்சயமாக அல்லாஹ்விடமே உள்ளது என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மானில் 34வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். பின்னர் அம்மனிதர் திரும்பி சென்றார்கள். அவரை அழைத்து வாருங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சென்று பார்த்தபோது அவரை காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்தான் ஜிப்ரீல், மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸ் நூல் புகாரி. நாம் எந்த சூழ்நிலையிலும் ஈமானை விட்டுவிடக் கூடாது. நம் எல்லா சொல்லும் செயலும் ஈமானோடு இருக்க வேண்டும். நம் கடைசி மூச்சு வரை ஈமானிய உணர்வோடு கலிமா ஷஹாதா உச்சரித்து சுவனம் செல்லும் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக. ஆமீன். வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.